சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம 63 நாயன்மார்களோட வரலாறு பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஒரு நாயன்மார்களோட வரலாறு பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல இன்னைக்கு 8வது நாயன்மாரா இயற்பகை நாயனாரோட வரலாறு நம்ம பார்க்கிறோம். 63 நாயன்மார்களையே இயற்பகை நாயனாரு சிவபெருமான் மீது மாளாத பற்று கொண்டவரா இருக்கிறாரு. அவருக்கு ஏன் இயற்பகை நாயனார்னு பேர் வந்துச்சுன்னா, இயற்கைக்கு மாறா அவர் வாழ்ந்ததுனாலதான் அவருக்கு இயற்பகை நாயனார்னே பேர் வந்துச்சு. இல்லையே எனாத இயற்பகைக்கும் அடியேன் அப்படின்னு திருத்தொண்டு தொகையில சுந்தரர் இவரை பத்தி ரொம்ப பெருமையா போற்றி பாடுறாரு. இயற்பகை நாயனாரு சோழ நாட்டுல இருக்கிற காவிரி பூம்பட்டணத்துல வணிக மரபுல பிறக்கிறாரு. அவரு தான் செய்யற தொழில திறமையா பெரும் செல்வந்தரா ஆகிறாரு. அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு செல்வம் சேர்க்கிறாரோ அந்த அளவுக்கு சிவனடியார்களுக்கு வாரி வழங்கிட்டு இருக்கிறாரு. சின்ன வயதுல இருந்தே சிவபெருமான் மேல அவரு அதீத பக்தி, பாசம், அன்பு, அப்படி என்னன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சிவபெருமான் மேல அப்படி ஒரு பாசமா இருக்கிறாரு. அவர் எப்படி எந்த அதீத சிவபெருமான் மேல பாசமா இருக்கிறாரோ அதே போல சிவனடியார்கள் மீதும் அளவு கடந்த பாசத்தாட அதே மாதிரி இருக்கிறாரு. அவரு சிவனடியார்கள் இல்லாத சிவனை பத்தி சொன்னாவே போதும், அவரை தேடி வர்ற எல்லா சிவனடியார்களுக்கும் சிவபக்தர்களுக்கும் அவங்க வேண்டுங்கிறதையும் கொடுக்கிறாரு. அவங்க கேட்காத மனதில் நினைக்கிறதையும் வாரி வழங்குற தன்மை உள்ளவரா இருந்தாரு. இயற்பகை நாயனாரு இவ்வளோ சிவபெருமான் மேல அதீத அன்பா எல்லா சிவனடியார்களுக்கும் கொடுக்கறத பார்த்துட்டு சிவபெருமானு இவரோட பெருமைய உலகத்துக்கு உணர்த்தணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு என்ன பண்றாரு, அவரு சிவனடியார் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இயற்பகை நாயனாரோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. சிவபெருமானு வீடு தேடி வந்திருக்கிறது அவருக்கு தெரியாது. ஒரு சிவனடியாரு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சிவனடியார வணங்கி அவர் வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போறாரு. கூட்டிக்கிட்டு போய் அவரோட மனைவி கற்புக்கரசி அவங்களும் சிவனடியாருக்கு பாத பூஜை செய்யறாங்க. 2 பேரும் சிவனடியார வணங்கி அவருக்கு உணவு பரிமாறி வேண்டுங்கிறத கொடுக்கறாரு. சிவனடியாரா வந்த சிவபெருமானு இயற்பகை நாயனார்கிட்ட என்னன்னு சொல்றாரு, உங்ககிட்ட வந்து சிவனடியார்கள் யாரு என்ன விரும்பி கேட்டாலும் நீ மறுக்காம கொடுக்கறன்னு நான் கேள்விப்பட்டேன், அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அது போல நான் விரும்பும் ஒரு பொருளை உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இயற்பகை நாயனார் சொல்றாரு, ஐயனே எதுவா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட கேளுங்க, என்னிடம் இருக்கிற பொருள் எதுவுமே எனக்கு சொந்தமானதே இல்லை, எல்லாம் ஈசன் தந்ததுதான். அதனால நான் எங்கிட்ட இருக்கிற பொருள்கள் எல்லாம் ஈசனின் அடியர்களுக்கே நான் கொடுத்து ஆனந்தம் படுறேன். உங்களோட தேவைய என்னன்னு சொல்லுங்க, எங்கிட்ட இருக்கிறது எதுவானாலும் உங்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயற்பகை நாயனாரு சொல்றாரு. சிவனடியாரா இருக்கிற சிவபெருமான் என்னங்கிறாரு, இயற்பகையாரே எனக்கு பணிவிட செய்யறதுக்கு உன்னோட மனைவிய எனக்கு தரணும், உன் மனைவிய நான் அழைச்சுக்கிட்டு போறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு கூறாரு. இயற்பகை நாயனாரு முன்ன விட ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு ஒரு நொடி கூட முகத்துல ஒரு சலனத்தையும் காமிக்காத இயற்பகை நாயனாரு முதத்த கூட இன்னும் மகிழ்ச்சி அடைஞ்சு, ஐயா தாங்க எங்கிட்ட வந்து ஒரு பொருளை வேண்டியது எனது பூர்வ ஜென்மத்தை புண்ணிய பலனா இருக்கும். தன்னோட மனைவிய அவர் பார்க்கிறாரு. அந்த கற்புக்கரசி இயற்பகை நாயனாரோட மனைவி கணவனோட விருப்பப்படி சிவனடியாரோட பாதத்துல விழுந்து வணங்குறாங்க. அதுக்கு இயற்பகை நாயனார் சொல்றாரு, ஐயனே அதுக்கடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு சிவனடியார்கிட்ட. அதுக்கு அந்த சிவனடியார் சொல்றாரு, இந்த ஊர்ல உன்னோட உறவினர்கள் எல்லாரும் இருக்காங்க, இப்ப நான் உன் மனைவியை கூட்டிக்கிட்டு போனேன்னா யாரும் விடமாட்டாங்க, என்ன
கொன்னுருவாங்க, நீ எனக்கு காவலா வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. போய் போர்க்கோளம் பூண்டுகிட்டு வர்றாரு. இயற்பகை நாயனாரு வாளெல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றாரு. ஏன்னா அந்த ஊர்ல அவரோட மனைவியார உறவினர்களும் இருக்காங்க, இவரோட உறவினர்களும் இருக்காங்க. வீட்டை விட்டு வெளியில வரும்போது ஒரு சிவனடியாரு இயற்பகை நாயனார மனைவியை கூட்டிக்கிட்டு போறத ஊர் மக்கள் பாக்குறாங்க, உறவினர்கள் பாக்குறாங்க. எல்லாரும் திட்டுறாங்க, தடுக்கிறாங்க. ஏன்னா எப்படி உன்னோட மனைவிய சிவனடியாருக்கு கொடுக்க முடியும், அது ரொம்ப இயற்கைக்கு மாறானது அப்படின்னு சொல்லி எல்லாம் தடுக்கிறாங்க. சிவனடியார அடிக்க போறாங்க. அப்ப இயற்பகை நாயனாரு போய் தடுக்கிறாரு. யாரும் எதுவும் சொல்லாதீங்க, நானே தான் விருப்பப்பட்டு கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆரும் கேட்கல. எல்லாரும் இயற்பகை நாயனாரை பிடிச்சி திட்டுறாங்க. அப்ப இயற்பகை நாயனாரு இவங்க யாரும் சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு அவங்க மனைவியும் சிவனடியாரையும் பாதுகாப்பா அனுப்பணுங்கிறதுக்காக அவரோட உறவினர்கள் எல்லாம் தடுக்க வந்தவங்களெல்லாம் அவர் வெட்டி சாச்சிடுறாரு. கிட்ட வரவங்க எல்லாத்தையுமே அவர் வெட்டுறாரு. எல்லாரும் வெட்டுப்பட்டு உளுந்து உயிர் போயிருது. அவர் பாதுகாப்பா அந்த ஊர் எல்லைய தாண்டி சிவனடியாரையும் அவன் மனைவியும் கொண்டுட்டு போய் விட்டுறாங்க. சிவனடியாருக்கு காவலா அந்த ஊர்ல எல்லையில இருக்கிற சாய்க்காடு அப்படிங்கிற இடத்த போய் சேர்ந்துறாங்க. இயற்பகை நாயனாரோட பக்தியோட உயர்வை பார்த்து சிவனடியார் உருவில் இருக்கிற சிவபெருமானு மனம் மகிழ்ந்துடுறாரு. அவர் மனம் மகிழ்ந்து சிவரூபத்தை எடுக்கிறாரு. ரிஷப வாகனத்துல நம்ம அம்மையும் அப்பனும் இயற்பகை நாயனாருக்கும் அவர் மனைவிக்கும் காட்சி தர்றாங்க. சிவபெருமான் சொல்றாரு, நீ யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத, வாரி வழங்கின உன்னோட பெருமையை உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு தான் நாம உன் மனைவியை கேட்டோம். உன்னோட சிவ தொண்டு இந்த உலக மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு அம்மையும் அப்பனும் சொல்றாங்க, நீ பல்லாண்டு காலம் இந்த உலகத்துல வாழ்ந்து நீயும் மனைவியும் சிவபதத்தை அடைவீங்க அப்படின்னு வாழ்த்துறாங்க. அவரோட வெட்டுப்பட்டு உழுந்துவீங்க எல்லாரும் அவரோட சேர்ந்து சிவலோகத்தை போறதுக்கு சிவபெருமான் ஆசி வழங்குறாங்க. இயற்பகை நாயனாரு சிவபெருமானோட ஐக்கியமானது மார்கழி மாசம் உத்திர நட்சத்திரம் அந்த குரு பூஜை பூம்புகார்ல திருச்சாய் காட்டில் இருக்கிற சாயாவனேஸ்வரர் கோயில்ல இயற்பகை நாயனாருக்கு தனி சன்னதியில சிறப்புமிக்க பூஜையும் அபிஷேகங்களும் நடைபெறுது. இவரோட குரு பூஜை அன்னைக்கு எல்லா சிவன் கோயில்லையும் சிறப்பு பூஜைகள் நடந்துட்டு இருக்கிறது ஐதீகமா இருக்கு. பூம்புகாருக்கு பக்கத்துல இருக்கு சாயாவனம் அப்படின்னு. அங்க இருக்கிறது நம்ம சிவபெருமான் பேரு சாயாவனேஸ்வரர். அப்பர் சம்பந்தர் தேவார பாடல் பெற்ற தலங்கள்ல சோழ நாட்டுல வட கரையில இருக்கிற சிவ கோயிலா இருக்கு. இந்திரனோட தாயான அதிதிக்கு பூமியில இருக்கிற அந்த சாயானேஸ்வரை பத்தி கேள்விப்பட்டு அந்த கோயில்ல போய் சிவபெருமான தரிசனம் பண்ணணும்னு நெடுநாளமா ஆசையா இருக்கு. அந்த நெடுநாள ஆசைங்கிறதுனால ஒரு நாள் கிளம்பி பூமிக்கு வந்துடுறாங்க. அந்த சமயம் இந்திரன் தன்னோட அன்னைய காணாது கேட்கும் போது அன்னை இப்படி பூமிக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால இந்திரன் அந்த கோயிலை பத்தி அதோட தலத்தை பத்தி சிறப்ப கேள்விப்பட்டு இந்திரன் இந்த கோயிலுக்கு வர்றாங்க. வந்ததையும் இந்த கோயிலை நம்ம கம்முன்னு தேவலோகத்துக்கே எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு தன்னோட ஐராவத யானைய வச்சு தேர் பூட்டி இந்திரலோகத்துக்கு இழுத்துக்கிட்டு போலான்னு முயற்சிக்கிறாப்புல. அந்த கோயிலை இழுக்கும் போது நம்ம பார்வதி அன்னை குயில் போல இனிமையா கூவுனாங்களாம். அதனாலதான் அந்த அம்மனுக்கு குயிலினும் இனிமொழியம்மை அப்படிங்கிற பேரே வந்திருக்கு. உடனே சிவபெருமான் தோன்றி, இந்திரா, இந்த கோயிலை தேவலோகம் கொண்டுகிட்டு போய் வழிபடணும்னு நினைக்காத, நீ வழிபடணும்னா இங்க வழிபாடு பண்ணி எல்லா வளமும் பெறு அப்படின்னு ஆசி வழங்குறாங்க. அதனால அவ்வளோ சிறப்பு மிக்க பூம்புகாருக்கு பக்கத்துல இருக்கிற சாயாவனம் ஊர்ல இருக்கிற நம்ம சாயாவனேஸ்வரையும் குயிலினும் இளிமுனி அம்மை நம்ம பார்வதி அம்மையும் வழிபாடு பண்ணி நம்ம சிறப்புகளை பெறணும். ஏன்னா தேவலோகத்துல இருக்கிற இந்திரனே இங்க வழிபாடு பண்ணி ஆசி சிவபெருமான்கிட்ட பெறும்போது நாம ஒரு முறையாச்சும் அந்த
தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணி நாமளும் சிவபெருமானோட அருளை பெறணும். சிவனாட சோதனைகளை எல்லாம் தாண்டி சிவன் அருளை பெற்றதுனால நம்ம 63 நாயன்மார்கள் கதைய பாக்குறோம். நம்ம வாழ்க்கையிலும் நாம சின்ன சின்ன கஷ்டங்களோ இல்லை எவ்வளோ பெரிய கஷ்டங்களோ வந்தாலுமே நாம் அந்த சோதனைகளுக்கு துவண்டு போயிடாம எல்லாம் சிவன் நம்மளை காப்பாத்துவாங்க அப்படிங்கிற ஒரே திட நம்பிக்கையில எல்லா சோதனைகளையும் தாண்டி நம்ம வந்தோம்னா எப்படி இயற்பகை நாயனாருக்கு சிவபெருமான் ஆசி வழங்கி அவர் கூட கூப்பிட்டுக்கிட்டாங்களோ அதுபோல நம்மையும் நம்ம சிவபெருமான் அருள் புரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயற்பகை நாயனாரோட வரலாற கேட்ட எல்லா சிவனடியார்களுக்கும் இல்லை எல்லா அன்பர்களுக்கும் சிவபெருமானோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு சிவபெருமான் பாதத்திலேயே ஒப்படைக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.